காதல் கோட்டைன்னு அகத்தியன் ஒரு படம் எடுத்தார்ல, யாருன்னே பார்க்காமலே காதலிப்பாங்கல்ல. ஏன் நான் கேட்குறேன், அகத்தியன்ட்ட பல்லு நீட்டமா கருப்பா மூக்கு பெருசா ஒரு பொண்ணை கதாநாயகியா போட்டுக்கிட்டு பார்க்காமலே காதலிச்சாருன்னு கதை எழுத, கடைசி காட்சியில் அந்த விகாரமான உருவத்தை கொண்டாந்து காட்ட, உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு இருக்கோ அது மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் தொடர்பு இருக்கணும். உடம்பு போயிடுச்சுன்னா உயிருக்கு அர்த்தம் இல்லை, உயிர் போயிடுச்சுன்னா உடம்புக்கு அர்த்தம் இல்லை. அப்போ ஒன்றை ஒன்று விட்டு கொடுக்கக்கூடாது, ஒன்றை ஒன்று இணைந்து இருக்கணும், ஒன்றை ஒன்று பிணைந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதே ஓமையை டக்குன்னு இன்னொரு திருக்குறளில் போடுறார். குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. ஒரு பொண்ணுக்கு ஆணுக்கு இருக்கிற உறவுக்கு சொன்ன ஓமை என்ன? உடம்புக்கு உயிருக்கு என்ன உறவு இருக்கோ அந்த உறவு மாதிரின்னு சொல்லிட்டு அதே உடம்போடு உயிர் கொள்ளுகிற நட்பை வச்சு குடம்பை தனித்தொழிய புட்பறந்தற்றே. ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் விளங்காது. குடம்பைனா கூடு சார், பறவை கூடு கட்டுதில்ல, முட்டை போடுதில்ல, முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வருதில்ல, அந்த குஞ்சுக்கு சிறகு முளைச்சிருச்சுன்னா என்ன செய்யும்? அந்த குஞ்சுக்கு சிறகு முளைச்சிருச்சுன்னா கூட்டுக்குள்ளே இருக்காது. ஆனால் சிறகு முளைக்கிற வரைக்கும் காப்பாற்றினது எது? கூடு தான். ஆனால் சிறகு முளைச்சிருச்சுன்னா கூட்டை விட்டுட்டு பறவை பறந்து போயிடும். குடம்பை கூடு தனித்து ஒளிய தனியாக கிடக்க புட்பறந்தற்று, புல்லுனா பட்சி, பறவை, பறவை பறந்த மாதிரி உடம்பொடு உயிரிடை நட்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் காலம் முடியணும்னு வந்தால் கூட்டுக்குள்ளே இருக்கிற பறவை எப்படி பறந்து போயிருமோ, கூட்டை விட்டுட்டு எப்படி பறந்து போயிருமோ, அது மாதிரி உன்னுடைய உயிருங்கிற பறவை உன் உடம்புங்கிற கூட்டை விட்டுட்டு பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னார். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? தத்துவம் பேசிய ஞானிகள் யாரும் காமம் பேசியதில்லை. ஒரு கன்ஃபூசியஸ் தத்துவம் பேசுவார், காமம் பேசியதில்லை. சாக்ரட்டிஸ் தத்துவம் பேசுவார், காமம் பேசியதில்லை. புத்தர் தத்துவம் பேசுவார், காமம் பேசியதில்லை. எங்கள் ஐயன் திருவள்ளுவன் மட்டும்தான் தத்துவமும் பேசுவார், காமமும் பேசுவார். எல்லா பொருளும் இதன் பால் உள்ள, எல்லா பொருளும் இருக்கிறதுனால தான் எல்லாரும் கொண்டாடுவோம். எல்லா பொருளும் இதன் பால் உள்ள. என்ன இப்போ சம்பாதிக்கலாமா கூடாதா? சம்பாதிக்கணும். பொருள் பெரிய செல்வம் சேர்க்கணுமா வேண்டாமா? இங்கே கூட நம்ம சங்கர்ராமன் உமாசங்கரை வாழ்த்துற போது பெரும் புகழோடும் பெரும் பொருளோடும் வாழ்கன்னாரு. ஞாபகம் இருக்கா? யாருக்கு சார் பொருள் வேணாம், யாருக்கு சார் பணம் வேணாம்? ஒரு திருக்குறள் சொல்கிற பாருங்க, ஒரு அழகான திருக்குறள். 2 யானை மோதிக்கிட்டு போடுற சண்டையை பக்கத்தில் நின்று பார்க்குறது ரிஸ்கா, ஒரு குன்றுக்கு மேலே நின்று பார்க்குறது ரிஸ்கா? சொல்லுங்க. இப்போ 2 யானை மோதிக்கிட்டு இருக்கு, நான் பக்கத்தில் நின்று, நான் பட்டிமன்ற பேராசிரியர், சபாஷ் கமான் வெரி குட், 2 யானையும் திரும்பி நம்மளை விட கற்பாய் யார் அழுத்தி ஒரே மிதி. ஆனால் அதே சமயத்தில் தரையில் 2 யானை மோதிக்கிட்டு இருக்கையில் குன்றுக்கு மேலே நின்று பார்த்தேன்னு வைங்க, சேஃப், ரிஸ்க் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் என்டர்டெயின்மெண்ட். திருக்குறளில் இருக்கு சார், குன்று ஏறி யானை போர் கண்டற்றால், குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை. என்ன அர்த்தம் தெரியுமா? கையில் 10 காசை வச்சுக்கிட்டு, கையில் நிறைய செல்வத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் காரியம் செய்ய இறங்குனா அது எது மாதிரி தெரியுமா? குன்று மேலே நின்றுக்கிட்டு யானை போர் பார்க்குற மாதிரினார். அப்போ செல்வம் செய்யலாம், செல்வம் செய்யணும்,
பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா உனக்கு செல்வம் வேணும், சரியா? அதனால செல்வம் செய். ஆமாம் சார். இப்போ வாழும் கலை குருஜி ரவிசங்கர் அவங்க 75வது ஆண்டு விழா அந்த அமைப்பு தொடங்கி முகேஷ் அம்பானி போய் வாழ்த்துறாரு. குருஜி ரவிசங்கர் ஷால்லாம் போடுறாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் இங்கிலீஷ்லேயே குருஜியை வாழ்த்துறாரு. குருஜி ரவிசங்கர், he is a symbol of spirituality. Spirituality is the soul of India. ரஜினிகாந்த் பேசுகிறாரு. இப்போ கேள்வி கேட்குறேன், திருக்குறளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு கேட்குறேன், முகேஷ் அம்பானியுடைய பூர்வீகம் என்ன? அவங்க அப்பா கோடீஸ்வரரா? அம்பானிக்கு அப்பா கோடீஸ்வரரா? சைக்கிளில் ஜவுளியை வச்சுக்கிட்டு தெரு தெருவாக போய் விற்றவர். யாரோடைய அப்பா? அம்பானியோட அப்பா. இப்போ என் ஒரு கேள்வி இதுதான், அம்பானியுடைய அப்பாவோட ஸ்டேட்டஸ்லேயே இன்னைக்கு முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் இருந்திருந்தால், இன்னைக்கு வடநாட்டில் சைக்கிளில் வச்சு ஜவுளி விற்கிறவங்கள அந்த 2 அம்பானியும் இருந்திருந்தா ரவிசங்கர் கூப்பிட்டுருப்பாரா? என்ன உமாசங்கர், இதுதான் என்னை கூப்பிடக்கூடாதுங்கிறது. புரியுதான என்ன சொல்றது? இப்போ திருக்குறளை பாருங்க, பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். பொருட்படுத்தாமல் விட்ட பயல்களெல்லாம் பொருட்படுத்த சொல்றது எது? பொருள். அதனால தான் பொருட்படுத்துதல். என்னை ஒரு பேச்சாளர்னு ஒருத்தனும் பொருட்படுத்த மாட்டேங்கிறான் சார். அப்படிதான் நீ பிச்சைக்கார பயலாக இருந்தா நீயே பிஎம்டபிள்யூவில் போய் இறங்கு, பாராட்டுவான், கொண்டாடுவான். எல்லாரும் செய்வர் சிறப்பு, எல்லாரும் செய்வர் சிறப்பு செல்வந்தனை. இப்போ ரஜினிகாந்த் பூர்வீகம் என்ன? முதல்ல என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார்? கண்டக்டர். விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தவர் சார். ஆனால் வேலைக்கு ஆகலை சார் விசிலு. ரஜினிகாந்த் அடித்த விசில் ஒன்றும் வேலைக்கு ஆகலை சார். எவனுக்கும் அடிக்கிற லக்கு இருக்கல, ரஜினிகாந்துக்கு எப்படி அடிக்க? அவர் விசில் அடித்தவர் தானே. இப்போவும் பெங்களூரில் கண்டக்டராகவே ரஜினிகாந்த் இருந்தார்னா ரவிசங்கர் கூப்பிட்டு பாராட்ட சொல்லியிருப்பாரா? என்னம்மா, அப்போ நீ சூப்பர் ஸ்டார் ஆகிட்ட, கோடி கோடியாக சேர்த்துட்ட, அதனால உனக்கு அந்த அழைப்பு வருது. பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஜக்கி வசுதேவ் ஈஷா மையத்தில் சிவராத்திரி விழா கொண்டாடுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. அந்த கூட்டத்தில் எங்கனையாவது ஒரு மூட்டை தூக்குறவன், அந்த கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு ரிக்ஷா இழுக்கிறவன், சரி அவ்வளோ லோ கிளாஸ் கூட வேணாண்டா, அந்த கூட்டத்தில் ராமச்சந்திரன் மாதிரி ஒரு பேராசிரியர் தமன்னா போறா சார். ஜக்கி வசுதேவ் சிவராத்திரி கொண்டாடுறாரு, அங்கே தமன்னா பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறா. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? இந்த பெருமையெல்லாம் அவர்களுக்கு எப்படி வருகிறது? பெரிய ஆத்ம ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு ஆராதிக்கிறார்கள் என்றால் இந்த ஆராதனைக்கு அடிப்படை என்ன? பொருள். அப்போ பொருள் அல்லவரை எத்தனை தடவை சொல்கிறேன் பாருங்க. பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஓகே.